ஒரு வழியா கிறிஸ்மஸ் விலாக் வந்து நான் இப்போ தான் அப்லோட் பண்ணுறேன். ஊருக்கு வந்தாச்சு. எல்லாமே செட் பண்ணியாச்சு. ஸோ இனிமே வந்து ரெகுலரா வந்து என்னோட வீடியோஸ் வந்து நீங்க பார்க்கலாம். நாங்க வந்து 23 அன்னைக்கு மார்னிங் வந்து வீட்லருந்து கிளம்புனோம். சித்தி, சித்தப்பா, அண்ணா, அண்ணி, நானு, என் ஹஸ்பண்ட் எல்லாருமே சேர்ந்து தான் வந்து கிளம்புனோம். ஸோ இந்த ட்ராவல் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அன்னைக்கு மோஸ்ட்லி வெளிலவே தான் சாப்பிட்டோம். டீ மட்டும் சித்தி வந்து வீட்லருந்து போட்டு எடுத்துட்டு வந்திருந்தாங்க. ஸோ அத மட்டும் சூடா வெளியில ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணி குடிக்கிறதுக்கு சூப்பரா இருந்துச்சு. லஞ்சும் நாங்க வெளிய சாப்பிட்டு அப்படியே ட்ராவல் கன்டின்யூ பண்ணிட்டோம். ஸ்நாக்ஸ் அந்த மாரி வந்து அடிக்கடி ஸ்டாப் பண்ணி போனதுனால நாங்க கொஞ்சம் லேட்டா தான் வீட்டுக்கு போனோம். காலையில ஒரு 8:30க்குலாம் கிளம்பிட்டோம். நாங்க வந்து ரீச் ஆறதுக்கு ஒரு 7:30 கிட்ட ஆயிடுச்சு. கிறிஸ்மஸ் அன்னைக்கு காலையில எல்லாரும் சேர்ந்து சர்ச்சுக்கு போயிட்டு வந்தோம். லஞ்சுக்கு வந்து அத்தை தான் மட்டன் குழம்பு பண்றதா பிளான் இருந்துச்சு. பட் எங்க பாட்டி வந்துட்டு நானு, அண்ணி எல்லாரும் சேர்ந்து சமைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. ஸோ நாங்க 2 பேருமே வந்து செய்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாங்க 2 பேருமே இவ்வளோ லார்ஜ் குவான்டிட்டி வந்து சமைச்சது கிடையாது. பட் 2 பேர் இருக்கிறதுனால மாத்தி மாத்தி நம்ம வந்து சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு தைரியத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணோம். மட்டன் குழம்பும் ரசமும் மட்டும் நாங்க பண்ணோம். மத்தபடி எல்லாருமே வந்து ஷேர் பண்ணி தான் எல்லா வேலையும் பார்த்தோம். நாங்க 2 பேரும் சேர்ந்து சமைச்சதுனால எனக்கு வந்து பெரிய வேலையா தெரியல. நாங்க வந்து கொஞ்சம் ஃபன்னா தான் போயிட்டு இருந்துச்சு. நல்லா தான் சமைச்சிட்டு இருந்தோம். பட் டேஸ்ட் வந்து சொதப்பிருமோன்னு சொல்லிட்டு லைட்டா ஒரு பயம் இருந்துச்சு. பட் வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு. ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சுன்னு சொன்னாங்க. இது வந்து 3 கிலோ அளவுக்கு மட்டன் வந்து எடுத்துட்டு வந்திருந்தாங்க. ஸோ வந்து நாங்க பல்கா வந்து செஞ்சோம். ஆக்சுவல் பிளான் வந்துட்டு எல்லாருமே அவங்கவங்க வீட்ல சமைச்சிட்டு ஷேர் பண்ணிக்கிற மாரி தான் எப்பயும் போல போயிட்டுருக்கும். இந்த தடவ பாட்டி ஆசைப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து தான் செஞ்சோம். அத்தை வீடு, சித்தி வீடு எல்லாருமே சேர்ந்து வந்து சமைச்சோம். நாங்க வந்து மட்டன் குழம்பும், ரசமும் வந்து நானும் அண்ணியும் சேர்ந்து வச்சுட்டோம். நான் மேரேஜ் ஆகி இங்க வந்ததுக்கு அப்புறமே இவ்வளோ பேரும் சேர்ந்து சமைச்சு நான் வந்து பார்த்ததில்ல. என் கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மாரி சேர்ந்து சமைப்போம்னு சொன்னாங்க. நான் இங்க வந்ததுக்கப்புறம் இதான் ஃபர்ஸ்ட் டைம். அதுவும் நாங்க சமைக்கிறோம் அப்படிங்கிறப்போ ரொம்பவே பயமா இருந்துச்சு எப்படி வந்துருமோன்னு. பட் மட்டன் குழம்பு வந்து ரொம்பவே சூப்பரா வந்துருந்துச்சு. மட்டனும் சூப்பரா வெந்து வந்துருந்துச்சு. ரசம் வந்து அண்ணி பண்ணிட்டாங்க. அதே மாரி ரைஸ் வந்து இன்னொரு அத்தை பண்ணாங்க. பாயாசமும் எங்க அத்தை பண்ணிட்டாங்க. ஸோ ஆளாளுக்கு ஒவ்வொரு வேலைன்னு பிரிச்சு வந்து சூப்பரா செஞ்சு முடிச்சாச்சு. எங்களோட கிறிஸ்மஸ் லஞ்ச் மெனு அவ்வளோதான். ரைஸு, மட்டன் குழம்பு, ரசம், அப்புறமா வந்து பருப்பு பாயாசம். ஸோ எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டு கிறிஸ்மஸ் லஞ்ச் வந்து சூப்பரா முடிச்சாச்சு. நம்ம இன்னொரு நாள் இன்னொரு வீடியோல பார்க்கலாம். அதுவரைக்கும் பை.